ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் 4 பேர். ஸோ இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃபு ஒரு லாங் வீடியோவை எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் 5 o'clock எழுந்தோமா, ஆமாம் 4:45 அந்த மாதிரி எழுந்தோம். இதுலேருந்து இன்றைக்கி 1ஆம் தேதி. ஸோ சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு புலாவ் ரைஸ் வந்து பசங்க கேட்டாங்க. செம்மையாக டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாமே பண்ணலாம். பசங்க ஹேனி எழுந்துட்டா, அவள் கிளம்ப போயிட்டா. ஸோ நாங்களும் அப்படியே பார்க்கும்போது ஒரு சூப்பரான சுக்கு மிளகு காஃபி. இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் ஒன்று குடிப்போம். க்ரீன் டீ குடிப்போம், பிளாக் டீ குடிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மிளகு சுக்கு போட்ட ஒரு காஃபி வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே சைமல்டேனியஸாக குடிச்சிட்டு கிச்சனில் வந்து புலாவ் ரைஸ் கிழமை ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஹேனி அதை தான் கேட்டிருந்தா. ஸோ அம்மு எக் எப்படி பண்ணலாம், பொடி மாஸ் மாதிரி பண்ணலாமா இல்லை வேக வச்சு கட் பண்ணலாமா, என்ன எப்படி பண்ணலாம்? பொடி மாஸ் மாதிரி ஓகேவா இன்னைக்கு? ஓகே, எக் பொடி மாஸும் புலாவ் ரைஸும் பசங்களுக்கு, எங்களுக்கு என்னன்ட்டு நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மரவள்ளிக்கிழங்கு மாவு. இதோட இது எப்படி நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வரும் இன்றைக்கி, மறக்காமல் பாருங்கள். ஸோ மரவள்ளிக்கிழங்கு மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, கொஞ்சம் கொக்கோ பவுடரு, சாக்கோ சிப்ஸ், இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஹேனி பேவனுக்கு மட்டும்தான். ஸோ இதை ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் எல்லாமே வந்து தோராயின அளவில் தான் என்னோடய சமையல் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் லைட்டாக கொக்கோ பவுடர். ஸோ இதை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு மேக்கரில் ஊற்றி, அன்றைக்கி டைம் டேபிள் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு காலையில் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஊற்றிட்டு கிடப்பாங்க. இல்லை மோகா? எஸ் 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 பழகிச்சு. ஆமாம், செல்லம் பவுட்ரு போதுமா உனக்கு? சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும்ல, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிப்பல. ஓகே. ஸோ தலை வாடுற டாஸ்க் வந்து மிகவும் கடினமானது. நீ சொல்கிறத பற்றி? ஆமாம். ஏன் ஆமாம் சொல்கிற? நான் தலையாட்டிகிட்டே இருப்பேன். நீங்கள் இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா, இதே மாதிரி தான் வந்து நமக்கு தலை வாரணும். ஆக்சுவலி நமக்கு அடிக்கடிக்கு நம்ம ஹேர் கட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவ்வளோ முடிதான். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ குக்கிங் வேலை முடிஞ்சிடுச்சு, புக்ஸ் எடுத்து வைக்க வேலை முடிஞ்சிடுச்சு. அப்படியே இருங்க, நானும் காட்டிடுறேன். ஸ்நாக்ஸுமே வந்து ஒரு இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த இது ரெடி பண்ணியாச்சு. செம்ம சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு. மேலே சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். அடுத்தது நான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான வேலை பசங்களுக்கு வந்து லஞ்சு கொடுக்கறது. காலையில் வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்புறது. ஸோ எப்படி அம்மா இருக்கு? சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னு நான் அதே வாட்டி சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா செய்கிற புலாவ் ரைஸ் தான். காலையில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு போகிறது ரொம்ப திருப்தியாக. காட்டான்னு பார்த்தா ஓட்டார் தலைவர். அவர் வந்து கேமரா மாதிரியே அவர் கேமராவில் வர மாட்டார். ஓகேவா? ஸோ ஓவராலாக வந்து காலையில் கடகடன்னு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி கெட்டப்பை மாற்றிட்டு ஸோ அடுத்த ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு. தலைவர் வந்து அவங்க அப்பா கூட, நான் கேமராவுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட இருந்துட்டார். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஹேனி பெவின். ஒரு சிலர் நினைக்கலாம், நீங்கள் ஏன் தினமும் போய் விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அது ஒரு குட்டி சந்தோஷம், எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி பசங்களுக்கும் சரி. ஸோ அது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கூலில் கொண்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணுறது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்கும். அவங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக வரணும். நாங்கள் பசங்களை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆயாச்சு. செம்மையாக டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வந்து அடுத்த கெட்டப்புக்கு மாறியாச்சு. என்ன கெட்டப்னா, என்ன பண்ணோம் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பாடு கட்டணும். ஐயோ அவரைக்காய் பொரியல், லைட்டாக உப்பாயிடுச்சு அவரைக்காய் பொரியல்ல. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் கிளம்பியாச்சுங்க. இவங்களை கிளம்புனா போதுங்க. இது விளாக்ல பாதி எடுக்கல, அட்லீஸ்ட் வாய்ஸே சொல்லிடுவேன்ல. அதுக்கப்புறம் துணியெல்லாம் மடித்து வைக்கிற வேலைலாம் முடிச்சாச்சு. ஸோ நானும் வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ தலை ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறதுக்கான நேரங்கள் நமக்கு இல்லை. ஸோ போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்னது ஐயா, அவருக்கு வந்து வேலை கம்மி, எனக்கு வேலை ஜாஸ்தி. ஒன்றும் தலை குளிச்சமா கிளம்பி போயினே இருக்கணும், அவ்வளோதான். யாருக்குப்பா வேலை அதிகம் சொல்லு? எனக்கு தான்மா. இங்கேருந்து பசங்களை கிளப்பி கூப்பிட்டு போயிட்டு அப்போ நாங்கள் ஓபி அடிச்சிட்டு இருக்கோமா? சரி சீக்கிரம். ஓகே ஓகே ஓகே, பை 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 பை. இதோட வேலைக்கு வந்துட்டேன்.
கிளாஸ்க்கும் டைமுக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் நான் லேட்டாக வர மாட்டேன். என்னோடய வேலையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பேன். ஸோ அந்த வகையில் செஞ்சு முடிச்சுட்டு பிரேக் டைமில் வந்து நானும் ஜெனியுமே வந்து போயிருந்தோம். ஜெனி வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்டு அப்படின்றத விட ஒரு நல்ல 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 என்னோடய சிஸ்டர். அவங்க அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ எனக்கு வந்து ஷாம்லா மேம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லன்ச் டைம் வந்தது. ஒரு பிரேக்கில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். லன்ச் டைமில் வந்து நான் என்றைக்கு வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணணும், என்றைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோன்னா அப்போ தான் இதெல்லாம் நடக்கும்ல. அந்த மாதிரி தியா குட்டி வந்து இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஐஸ்கிரீம் ஹோம்மேடு குல்ஃபி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவள் ரொம்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை மேம் நீங்கள் டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா. சரி வேறு வழியே இல்லை, அவளுக்காக தியா குட்டிக்காக ஒரு ஸ்பூன் வந்து குல்ஃபி ஐஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி புலாவ் ரைஸும் அவரைக்காய் பொரியலும் கொண்டு போயிருந்தேன். ஸோ ஜெனி மேம் வந்து அவங்களோட லஞ்ச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆன்ட்டி சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க அம்மா. ஸோ அதையுமே வந்து எப்பயுமே நாங்கள் அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக எல்லாருமே வந்து ஜாலியாக ஷேர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோம். லெமன் ரைஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டேன். பாப்போம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஸ்டெப்ஸில் நடக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியானா போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்கமிங் வீடியோஸாக நிறைய வந்து வெயிட் லாஸ் வீடியோஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock மேலே ஷாம்லா மேம் வீட்டுக்கு ஒர்க் இருந்தது. ஸோ அவங்களோட அப்பார்ட்மெண்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷாம்லா மேம் யார் அப்படின்னா, சின்ன வயசுல சுட்டி டிவியில் ஷாமாக்காவும் சின்ன சின்ன கிராஃப்ட்னு ஒரு வீடியோ வரும் பார்த்தீங்களா சுட்டி டிவியில், அந்த ஷாமா அக்கா வீட்டு தான் நான் போகிறேன். மேம் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுன்னாங்க. ஸோ இதெல்லாமே வச்சு திரும்பவும் சாப்பிட்டேன். என்னோடய டயட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. அந்த ஒர்க்கை வந்து நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு அவங்க டிரைவர் கூப்பிட்டு வந்து தேனாம்பேட் கிட்ட விட்டுட்டாங்க காரில். ஸோ அங்கேருந்து நான் வந்து மெட்ரோவில் நடந்து வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பாதி வேலைகள் வந்து முடிந்தது. ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்து என்னோட வாட்சை வந்து நான் கட்டிகிட்டே சுற்றுவேன். ஸோ 7000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டோம், ஸோ 4 கிலோமீட்டர் நடந்துட்டோம்னு பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருந்தது. 6 o'clock இப்போ டைம் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து வெளியில் இருக்க எல்லா பிளா 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 எல்லா வேலைகளும் முடித்து விட்டு மிகவும் டயர்டாக இருக்குது. ஆனால் படுக்கணும்னு நினச்சா முடியாது. அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ல. பசங்க டியூஷன்லேருந்து வந்துடுவாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நம்ம டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஏன் வாட்ச் கட்டே இருக்கேன்னு நைட்டுக்கே வாட்ச் கட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா பைத்தியம் மாதிரி. இல்லை வந்து எனக்கு இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் முடிக்கணுன்ட்டு ஒரு வெறியில் இருக்கேன். ஆக்சுவலி நான் கட்டுறதுக்கு முன்னாடியே நிறைய ஓடிட்டேன். கட்டினதுலேருந்து இப்போ ஒரு 7,000 சம்திங் வந்திருக்கு. நைட்டுக்குள்ளே ஓடிடுவேன்னு நினைக்கிறேன், நடந்துருவேன். ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப நைட்டுக்கான ரொட்டீன் பாத்திரம் வர கழுவாமல் போயிட்டேன். இப்போ பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் தோசை செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு டின்னரை முடிக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விலாக் வந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பாவம்ல பார்த்து. நம்ம வீட்டு டின்னர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. ஸோ பசங்களுக்கு வந்து தோசை, வேர்க்கடலை சட்னி, அவங்களுக்கு பாப்பாவுக்கு நாட்டுக்கோழி முட்டை, சாருக்கு வந்து காடை முட்டை ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு நைட்டு வந்து ஒரு ட்ரிங்க் வந்து எடுக்கிறேன் வெயிட் லாஸ்க்கு. அதுக்கான வீடியோ ஷார்ட்ஸில் வரும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.